இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட யூனிக்னஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க டுட்டோரியல்ஸ்குள்ளே போகலாம். if 10 equal to 10 and then print hi. So 10 equal to 10 ஆன் செக் பண்ணிட்டு நம்ம print hi அப்படின்னு print பண்ணுறோம். elseல வந்து print no அப்படின்னு இல்லாட்டி print hello அப்படின்னு நம்ம print பண்ணிக்கிறோம். ஸோ இஃப் அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு ப்ராக்கெட்டை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலுமே பைத்தான் வந்து இதை கண்டிஷனாக அக்செப்ட் பண்ணிக்கும். இது கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹாய் அப்படிங்கிறது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி ஸ்ட்ரிங்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இஃப் அகரம் இன் ரகரம், ஸோ ரகரம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரிண்ட் எஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் வந்து நோன்னு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் நோ அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிறேன். இதை பார்த்தோம் அப்படின்னா இஃப் அகரம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து ரகரம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படிங்கிறத இந்த கண்டிஷன் வந்து நமக்கு செக் பண்ணும். இருக்குது, அதனால் இது செக் பண்ணி நமக்கு பிரிண்ட் எஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகி இருக்கும். இதுவே டெக், ஸோ இஃப் டெக் இன் ரகரம், ஸோ டெக் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து ரகரம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இல்லை, அதனால் நமக்கு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு நமக்கு அவுட்புட் நோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஃப்குள்ளே இருக்கிறத இதை தான் நம்ம வந்து ஒன் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்ஸ்குள்ளே இருக்கிறதையும் பிளாக் ஆஃப் கோட் அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ பைத்தானில் பிளாக் ஆஃப் கோட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இஃப் அப்படிங்கிற கண்டிஷன், அதாவது இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் அதுக்கு அகரம் இன் ரகரம் அப்படிங்கிற கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஆமாம், ரகரத்துக்குள்ளே அகரம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குது, அது வந்து நமக்கு ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். இங்கே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி இன்னொரு இஃப் கண்டிஷனிங் யூஸ் பண்ணுறேன். இஃப் 10 equal to 10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துக்கிட்டு அண்ட் தென் பிரிண்ட் எஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. அண்ட் தென் இங்கே ஒரு எல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் நோ அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணும். இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேர். இந்த இஃப் எல்ஸ் வந்து நம்ம ஒரு பேர்னு சொல்லிக்குவோம். அண்ட் தென் இந்த மெயின் இஃப் எல்ஸை வந்து நமக்கு இன்னொரு பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்ஸுக்கும், அதாவது அவுட்டர் எல்ஸுக்கும் உள்ளே இருக்குல்ல இந்த எல்ஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. எப்போ அவுட்டரில் இருக்க இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ வந்து இந்த உள்ளே இருக்க இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இந்த கோடை நமக்கு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் எஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இஃப் 10 equal to 10 அண்ட் தென் ஒரு கோலன் வச்சு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். பைத்தானில் வந்து ஒரு பிளாக்கை வந்து நம்ம எம்டியாக விடக்கூடாது. இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணி ஒரு கோலன் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே நம்ம ஏதாவது கொடுக்கணும். அது கொடுக்காம நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து எரரை த்ரோ பண்ணும். எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே வந்துடுறேன். இங்கே வந்து பிரிண்ட் நோ அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேன். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் த்ரோ ஆகும். ஸோ எந்த ஒரு பிளாக்கையும் நம்ம எம்டியாக விடக்கூடாது. இன்கேஸ் ஒரு சில அப்ளிகேஷனுக்கு எனக்கு எம்டியாக தான் வேணும் அப்படின்னா நான் பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, நத்திங், அதை ரெஃபர் பண்ணுறது தான் பாஸ். ஸோ பாஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனனால இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் எதுவுமே கொடுக்காதனால எனக்கு இந்த அவுட்புட்டில் வந்து என்னால் எதுவுமே பார்க்க முடியல. ஒரு வேளை நான் 9 அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
நயன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். அதனால் வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து நோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும்.